விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. மக்களை நேரில் சந்தித்து பாதிப்புகளை கேட்டறிந்தார். மழை வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம். கிருஷ்ணகிரிக்கு முத்துசாமி, தர்மபுரிக்கு ராஜேந்திரனை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது பெஞ்சல் புயல். வட உள் தமிழ்நாட்டில் கனமழை தொடர வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 14 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. ஊத்தங்கரையில் 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ததால் வெள்ளக்காடாக மாறிய சாலைகள். ஊத்தங்கரையில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்களால் பரபரப்பு. வாகனங்களில் சிக்கியவர்களை கயிறு கட்டி மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர். தமிழ்நாட்டில் 23 இடங்களில் மிக பலத்த மழை பதிவு. விழுப்புரம் மாவட்டம் கெடாரில் 42 சென்டிமீட்டர், சூரப்பட்டில் 38 சென்டிமீட்டர், விழுப்புரம் நகரில் 35 சென்டிமீட்டர் மழை பொழிவு. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் மற்றும் மணம்பூண்டி பகுதியில் நீரில் மூழ்கிய குடியிருப்பு பகுதிகள். 200க்கும் மேற்பட்டோரை கயிறு கட்டி மீட்ட பேரிடர் மீட்பு குழுவினர். இப்படி உட்காருங்க, இது மேலே உட்காருங்க, அப்படியே குண்டு கட்டா உட்காந்துங்க. கடலூர் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 1,60,000 கன அடி நீர் திறப்பு. தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை முகாம்களுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி பேட்டி. மதுராந்தகம் அடுத்த ஓங்கூர் ஆற்றங்கரை உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள் புகுந்த தண்ணீர். புதுப்பட்டு, விளாம்பட்டு, புதுக்குழி உள்ளிட்ட கிராமங்கள் வெள்ளக்காடாகின. சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே திருமணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு. 150 சலவை தொழிலாளர்கள் துணிகளை வைத்துள்ள கூடத்தில் தண்ணீர் புகுந்ததால் பாதிப்பு. தொடர் கனமழை காரணமாக நிரம்பியது கள்ளக்குறிச்சி மணிமுக்தா அணை. அணையிலிருந்து 16,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் கனமழையால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் மழை நீர். சாலையில் ஒரு பக்கத்தில் மட்டும் வாகனங்கள் செல்வதால் போக்குவரத்து நெரிசல். திருவண்ணாமலையில் பாறை சரிந்து விழுந்ததில் மண்ணுக்குள் புதைந்த 7 பேரை மீட்கும் பணி தீவிரம். பேரிடர் மீட்பு குழுவினர் சேறு மற்றும் பாறைகளை அகற்றும் பணியில் மும்முரம். கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பாம்பாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு.
இதுவரை இல்லாத அளவுக்கு வினாடிக்கு 15,000 கனஅடி நீர் திறப்பால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 273 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டின. 255 ஏரிகள் 70 முதல் 90% நிரம்பியுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல். நீலகிரி மாவட்டத்தில் கனமழையால் உதகை, கோத்தகிரி, கூடலூர் தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை. அடுத்த 2 நாட்களுக்கு மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.